Hello guys, welcome back to my YouTube channel. This is me Manoj. You're watching Okay, வாங்க நம்ம ரியாக்ட் பண்ணி பார்த்துருவோம் எசக்காத்து ஃப்ரம் த மூவி கால்டு மை லார்ட். ஸோ இதில் வந்து நம்ம சசிகுமார் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சீன் ரோல்டன் தான் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. அதில் வந்து சின்மை பாடியிருக்காங்க. ஸோ தட்ஸ் வாட் இன் த டிஸ்கிரிப்ஷன். ஸோ வாங்க எப்படி என்னங்கிறத பார்ப்போம். சத்யபிரகாஷ் கூட வந்து பாடியிருக்காருன்னு நினைக்கிறேன். வோக்கலில் அதுவும் கூட மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ வாங்க என்ன எப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நைஸ். சைத்ரா சீன் ரோல்டன். எசகாத்தா நெஞ்சில நெஞ்சில நீ சுதியேத்த நரமாச அம்புலி அம்புலியா தினம் பூத்த முத்து நவரத்தினமா தூரல் கொட்டுதம்மா சூப்பராக இருக்கு. நல்ல பாஸ் அந்த இடத்துல. வயலின் சூப்பராக இருக்குங்க. அன்புல ஊஞ்சலாடி நெஞ்சில தூங்க வேணும். கண்டத பேசுனாலும் மந்திரம் போல தோணும். ஆவி மனநானும் பார்த்தா பசித்தீரும். பூவவை கூட ஊசி மழை தூக்கும். வேகும் வெக்கையிலும் சோகம் தக்கையிலும் அன்புதான் எப்பவும் வைக்குதே ஒத்தடம். எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வயலின் நல்லா இருக்கு. சந்திரனோட சாயல் பொம்மொகந்தானே தாயி ஒன்னைய தாண்டி வேற சொல்லிடுமோ. இந்த பேக்ரவுண்டில் அவங்க வாய்ஸில் கொடுக்குற அந்த மியூசிக் சூப்பராக இருக்கு. பாசம் பொங்கி வரும் கோயில் தங்கரதம் இன்பமே கொட்டுதே கண்ணையே கட்டுதே. சூப்பராக இருக்கு. ஆசை கத்திரி போல வெட்டுது தேகம் கூச ஆத்தி வெக்கப்படாம எப்படி நானும் பேச. யுகபாரதி சம லிரிக்ஸ். கியூட்டாக இருக்கு. வணக்கம். சச் அ பியூட்டிஃபுல் சாங். அதாவது நம்ம எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் ரிப்பீட்டேட்டிவாக வந்து நம்ம அனிருத் அண்ட் சாயபங்கரோட சாங்ஸை கேட்டதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக கூட இருக்குது. நிஜமாலுமே சொல்ல போனால் அதான் உண்மை.
எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு டி இமான் சாங் கேட்ட ஒரு ஃபீல் கொடுக்குது எனக்கு. கிட்டத்தட்ட அந்த ஒரு ஆர்கெஸ்ட்ரா இருந்தது இந்த சாங்கில். வந்து ரொம்ப அழகாக கொண்டு போயிருந்தார். ஹேட்ஸ் ஆஃப் டு Sean Roldan for this beautiful melody and அந்த ரியலி அந்த ஆர்கெஸ்ட்ரா பேக்ரவுண்டில் அந்த கோரஸில் பாடுற அந்த இதாக இருக்கட்டும், அந்த வயலின் டச் வந்து சூப்பராக இருந்தது, பயங்கரமாக இருக்குது அது கேட்குறதுக்கே. சின்மை சொல்லவே வேணாம், ஃபெதர் இந்த கேப் தான் அவங்க எப்போவுமே. அவங்க வந்துட்டாங்கன்னா அது யோசிக்கவே தேவையில்லை, அந்த சாங்கை கண்ணை மூடி கேட்டுடலாம், அப்படியே நம்மளை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்கன்னு வைங்களேன். ரொம்ப அழகாக இருந்தது சாங்கு. சத்யபிரகாஷோட வாய்ஸ் வந்து இன்னும் சூப்பராக இருக்குது இந்த பாட்டுக்கு, வந்து அவ்வளோ ஆப்டாக இருக்குது. நிஜமாக சொல்லப்போனால் வேறு யாராவது பாடியிருந்தாங்கன்னா இவ்வளோ நல்லா இருந்திருக்குமான்னு எனக்கு தெரில. இவரோட வாய்ஸ் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது, அந்த சாங்கை எலிவேட் பண்ணியிருக்கு. விஷுவலைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. அவங்க பேராக இருக்கட்டும், ஆன் ஸ்க்ரீனில் அவங்களோட கெமிஸ்ட்ரி எல்லாமே சூப்பராக காமிச்சிருக்காங்க. இப்போலாம் வந்து சசிகுமார் சாரோட சாய்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அவரோட த வே ஹீ இஸ் சூஸிங் த ஸ்கிரிப்ட்ஸ் இல்லை, ஃபேமிலி ஆடியன்ஸுக்காக ரொம்ப அழகாக ப்ரொஃபைல்டாக எடுக்கிறாரு. அது ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஐ எம் ரியலி விஷிங் ஹிம் டு கிவ் மோர் சக்ஸஸ் லைக் திஸ் அண்ட் ஐ எம் விஷிங் ஹிம் டு டிரெக்ட் அ மூவி ஆல்சோ, பிகாஸ் அவரோட டைரெக்ஷனும் அந்த மாதிரி தான் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் அவரோட டைரெக்ஷனு. அது மாதிரிலாம் மிஸ் பண்ணுறோம். இப்போ ஏன்னு தெரில, அவர் டைரெக்ட் பண்ண மாட்டுறாரு, தெரில எப்படின்ட்டு பார்ப்போம். ஃப்யூச்சரில் பண்ணாருன்னா நல்லாயிருக்கும். எஸ், எனக்கு வந்து சாங் ரொம்ப பிடிச்சதுங்க. உங்களுக்கு எப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.